துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானை ஆட்சி வீடாகவும் சனி பகவானை உச்ச வீடாகவும் சூரிய பகவானை நீசமாக கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது, உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதவங்க. உங்களுடைய ராசி அல்லது லக்னத்தில் குரு பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க. அதாவது உங்கள் ராசி அதிபதி உச்சபலம் குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் இருப்பது இந்த ஒரு காரணத்தினால நினைத்தது என்பது நிறைவேறக்கூடிய எது எல்லாமே வழிகளை அனுபவித்து கொண்டிருந்தீர்களோ அந்த ஒரு வழிகளிலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு விடுதலை பெறக்கூடிய எண்ணம் செயல் சிந்தனைகள் நேர்கோட்டில் செல்லக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய ஒரு தன்மைகள் தான் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அமைகின்றது. அப்போது உங்கள் ராசிநாதன் யார் இருக்காங்க அப்படின்னா 11வது அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனோட இணைவு பெறுகின்றது. அப்போது உங்கள் லக்னம் ராசி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு சூரியன் நினைவு பெறுகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் எண்ணிய நிகழ்வுகள் என்பது நடக்கக்கூடிய, அதாவது இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் தொந்தரவாக இருந்து கொண்டிருந்ததோ அதில் இருந்து விலகக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக அமைகின்றதுங்க. தனாதிபதி குடும்பாதிபதி வாக்கு ஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோட சேர்ந்திருக்கிறாரு. அப்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, அதுவும் ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானே சொல்கிறோங்க. அந்த சனி பகவானோடு செவ்வாய் இணைவு பெற்றிருக்கிறது நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்லதொரு நிகழ்வு தாங்க இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்க போகின்றது. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு தன்மை, இதுவரைக்கும் தன்னுடைய வாக்கு சொல்வாக்கு, அதாவது என்னுடைய பேச்சை யாரும் கேட்கல, ஏன் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட கேட்கல என்பவர்களுக்கு எல்லாமே இப்போ உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு தன்மை சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுங்க. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு தனக்கு 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதாவது தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு இருக்கின்ற ஒரு காரணத்தினால நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ, ஏன்னா 3ஆம் இடம் என்பது மனதை குறிக்கும் அல்லவா, அப்போது மனம் தெம்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா, அப்போது தைரியமாக வீரியமாக எதையுமே செய்யலாம், எதையுமே சாதிக்கலாம் என்கின்ற ஒரு உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக அமையப் போகின்றதுங்க. அப்போது அந்த 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, அது அந்த இசை சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது புதியதொரு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குங்க. அதே சமயத்தில் அரசு சார்ந்த ரீதியில் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கு எந்தெந்த அரசு காரியங்களில் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த ஒரு காரியங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதம் முடிந்துவிடும். தடைகள் என்பது நிவர்த்தியாகக்கூடிய ஒரு தன்மை, அரசு சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது உருவாகுங்க. ஏன்னா இந்த ஒரு மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் உச்ச பலம் பணைய போகின்றாருங்க. அதாவது லாபஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உச்ச பலத்தோட அமர்ந்திருப்பது என்பது குருவோடு சேர்ந்திருக்கின்றார். அதாவது 3ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால அரசு ஒப்பந்தங்கள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, அரசு நல அனுகூல மேன்மைகள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய எழுச்சியுடன் புதிய ஒப்பந்தங்கள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, அதிக தன லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தன்மை, புதிய ஸ்ட்ராட்டஜிக்கல் யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக அமைகின்றது. தாய் சம்பந்தப்பட்ட தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது விலகும். தாயினுடைய சொத்துக்கள் என்பது ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, தாயை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு தன்மை, தொழிலில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், இந்த மாதிரியான அனைத்து விதமான மாற்றங்களுமே உங்களுக்கு நல்லதாகவே அமையுங்க. 4ஆம் இடம் என்பது விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய யுக்தியை கையாண்டு இந்த ஒரு மாத இறுதியில் ஒரு நல்லதொரு லாபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக ஒரு நல்லதொரு லாபம் அடையக்கூடிய ஒரு தன்மை,
5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே இருக்கின்ற ஒரு காரணத்தினால, அதாவது ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக நிறைய பலன்கள் என்பது பெறக்கூடிய ஒரு தன்மை. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க. குழந்தைகள் என்ன ஆகணும், என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. குழந்தை பிறப்பு சார்ந்த பல விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த குழந்தைகள் பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நற்செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. கொஞ்சம் செலவுகள், அதாவது அந்த செயற்கை முறை கருவுற்றல் இந்த மாதிரியாக செலவு செய்து கொண்டிருந்தவர்கள், அதனால் சங்கடத்தை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு எல்லாமே நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக அமைகின்றது. 6ஆம் இடம் வலுப்பெறுகின்றதுனால கடனால் அனுகூலம், ஆதாயம், ஒரு சிலருக்கு கடன் வாங்கி ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிகழ்வுகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உச்சபலமாக இருக்கிறதுனால, சுக்கிரன் அப்படிங்கிறது வீட்டுக்கு காரகன், அதாவது வாகனத்துக்கு காரகன் அப்படிங்கிறதுனாலையும் இந்த வீடு வண்டி வாகனம் வாங்குபவர்களுக்கு ஒரு ஏதுவாக உள்ள நல்லதொரு மாதமாக இருக்கின்றதுங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்போது 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தனது 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் அல்லவா. அப்போது மனைவியின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், மனைவி அல்லது கணவன் ஒரு நல்லதொரு செட்டில் ஆகலை, வேலை கிடைக்கல, வேலைக்காக அலைந்து திரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒரு சிலருக்கு உருவாகுங்க. கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு தன்மைகளும் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனக்கு 11ஆவது இடத்துல உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால எந்தெந்த வழிகளை அனுபவித்து கொண்டிருந்தீர்களோ, அசிங்கம், அவமானம் எந்ததொரு நிலைகளில் இருந்தவர்களுக்கு எல்லாமே அதில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஒரு சிலர் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலுவையில் இருந்துச்சு, அதனால் வருத்தம் அடைந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அதில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை, அல்லது நல்லதொரு, அதாவது அந்த வழக்கில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் குருவோடு சேர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்தினுடைய, அதாவது 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் அந்த புதன் பகவான் அதாவது சுக்கிரனோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல அமர்ந்து நீசமாகி நீசபங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது கடனால் அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இருக்குங்க. ரொம்ப கடனில் சிக்கி தவித்தவர்கள் கூட கடனை அடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மைகள். தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இது எல்லாமே அகலக்கூடிய ஒரு தன்மை. ஈகோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு எல்லாமே அதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குங்க. அப்போது தகப்பனால் அனுகூலம் என்ன, தகப்பனால் உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகங்களும் இது ஒரு காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. அப்போது ஒரு வேலையை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சொந்த ஊரிலே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது உங்களுக்கு ஒரு சிலருக்கு உருவாக்குங்க. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போது வேலையில் ஒரு பெரியதொரு பிரச்சனைகள் ஏற்பட போவதில்லைங்க. இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அதாவது எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இப்போ நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது மிக சிறப்பாக இருக்கின்றது. 11ஆவது அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 17ஆவது இடத்துல அமர்ந்து கொண்டு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைங்க. அந்த 11ஆவது இடத்துல குருவினுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே சூரியன் உச்ச பலத்தோட இந்த ராசியை பார்க்கின்றார். அப்போது அரசியல் மூலமாக அனுகூலங்கள், உயர் பதவிகள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள், லாபமே கிடைக்கிற அப்படிங்கிறவங்களுக்கு லாபம் பெறக்கூடிய ஒரு தன்மைகள், புதிய புதிய யுக்திகளை கையாண்டு, அதாவது உங்களுடைய தொழிலில் ஒரு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மைகள், அதுவும் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள், கடனால் அனுகூலம், ஆதாயம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள், தொட்டது துளங்கக்கூடிய ஒரு தன்மைகள், எந்ததொரு காரியத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த ஒரு காரியங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, எதிரி தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு தன்மை, கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கின்றது. யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு யோகங்கள்,
உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 12ஆம் இடத்துல கேது அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போது கேது அப்படிங்கிறது ஞானக்காரகன் அல்லவா? அப்போது ஒரு ஞானம், அதாவது புதன் வீட்டில் கேது இருக்கிறதுனால நல்லதொரு புத்திசாலித்தனம் வெளிப்படுத்துங்க. இதைத்தான் செய்யணும், இதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையோட சூரியனை போல திடமாக இருந்து ஒளி பொருந்திய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக தென்படுகின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஒரு நல்லதொரு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் உங்கள்